ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ்னால் வெறும் இந்த மணி இல்லை, ஜஸ்ட் அ பேப்பர் இது. ஸோ நம்ம ஒரு சோஷியல் மோட்டிவில் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு மோட்டிவ், ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸில் பிஸ்னஸ் டெவலப் ஆக முடியும். பிகாஸ் நம்ம கஸ்டமருக்கு நல்லா ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம்னா ஸோ இந்த மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஸோ எல்லாருமே சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை எங்கிட்ட மிஷின் வாங்கின கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்வீஸ் மோடியில் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்லா ஏர்ன் பண்ண முடியும், கஸ்டமர் ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம வெறும் இந்த மணியை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணோம்னா அது வரும் போகும். பட் ஆனால் நம்மளுக்கு மெயின் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் தான். ஸோ நம்ம அவங்கள வந்து நல்லா டேக் கேர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நான் எங்கிட்ட மிஷின் வாங்கினா ஆகட்டும், இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த பேப்பருக்கு ஜஸ்ட் அ மணி, இது வந்து ஒரு ஜஸ்ட் அ பேப்பர், இதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சர்வீஸ் மோட்டிவில் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கஸ்டமர் கொடுக்கணுன்னு ஆசைப்படுங்க. ஸோ செல்ஃபிஷாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒர்க்குக்கு தான் போவாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருக்கும், அவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதுவும் சர்வீஸ் மோடியில் பண்ணால் மட்டும்தான் இந்த சொசைட்டியில் நம்ம சர்வை பண்ண முடியும். ஒரு நல்ல ப்ராடக்ட்டு நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சா உங்கள் ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ஆகும். இந்த மணிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு மணியை ஃபோக்கஸ் பண்ணி யாரும் ஒர்க் பண்ணால் வேணாம். ஜஸ்ட்டு டூ இட் ஆஸ் அ சர்வீஸ், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மணி உங்களை தேடி வரும். தேங்க்யூ.